Thank you, Tara. I really appreciate it. When I met then Advocate General, he asked me, I wanted to call you before because I wanted to know which dress you would come in. So I am quite surprised that he has come in the traditional dhoti, and you would have been surprised by my different dress. I will start my speech, rather I would prefer to start my speech in Tamil, not only for the reason that I'm our own people, but also for the reason that when it comes to law, justice and virtue, there cannot be any other language than Tamil. Therefore, allow me to speak in my own native language. இந்த விழாவின் நாயகர் திரு மயில்சாமி அவர்களே, அவருடைய சாதனைக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இன்று வரை தனது பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்ற திருமதி மயில்சாமி வைஜெயந்தி அவர்களே, பேசுகின்ற பொழுது அனைவரும் ஒன்றை விட்டுவிட்டோம். திரு மயில்சாமி அவர்களை பேசுகின்ற பொழுது அவருடைய துணையாளர் பற்றி யாரும் இங்கே குறிப்பிடவில்லை. ஒரு மனிதன் பாராட்டு பெறுகின்ற பொழுது அதனுடைய பாதியை அவனுடைய மனைவிக்கு கொண்டு சேர வேண்டும். ஏனென்றால் வெளியே தெரியாத உழைப்பு அங்கே இருக்கின்றது. திரு மயில்சாமியுடைய அருமை மகள் சுபதாரா அவர்களே, அவரை திரு மயில்சாமி அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக இங்கே வருகை இருக்கின்ற மூத்த வழக்குரைஞர் ஐயா பி. சிதம்பரம் அவர்களே, அவர் வந்திருந்த மற்றொரு விழாவிலே சில மாதத்துக்கு முன்பு என்னை அழைத்த ஒரு விழாவிலே நான் அவரை குறிப்பிட்டு பேசினேன். இந்த தொழில் வழக்கறிஞர் தொழிலிலே இன்றைய அளவிலே இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர் என்று என்னை கேட்டால் நான் அவரைத்தான் சொல்லுவேன். எனது அருமை நண்பர் திரு ராமன் அவர்களே, ஐயா முனைவர் விஸ்வநாதன் அவர்களே, இந்நாள் மற்றும் மேனாள் நீதியரசர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, ஐயா மயில்சாமிகளுடைய குடும்பத்தினர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் வழக்கறிஞர்களை பற்றி பேசினார்கள், வழக்குகளின் தேக்கத்தை பற்றி பேசினார்கள். ஐயா மயில்சாமி அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த வழக்கறிஞர் என்பதை பேசினார்கள். வழக்கறிஞர் தொழில் என்பது ஒரு புனிதமான தொழில். அதில் 60 ஆண்டு பணியாற்றுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல.
ஒரு சில புல்லுரிகள் இருப்பதால் அந்த தொழிலுடைய புனிதத்தன்மை கெட்டுவிடாது. 60 ஆண்டுகள் பணியாற்றுகின்ற பொழுது அந்த தொழிலை எப்படி செய்தோம் என்பது முக்கியம். ஒரு வழக்கறிஞருக்கு 3 கடமைகள் உண்டு. முதலிலே தன்னை நாடி வந்திருக்கின்ற வழக்காடியை அவனுக்கு வேண்டியதை செய்வேன்ற ஒரு கடமை வழக்கறிஞராக. அப்படி செய்கின்ற பொழுது அந்த வழக்கினுடைய தன்மையை அவனுக்கு உரைக்க வேண்டும். அவன் என்ன எதிர்பார்க்கிறான், அவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். 2வது கடமை எதிராளிக்கு ஒரு வழக்கறிஞர் செய்ய வேண்டிய கடமை, அவனுடைய வழக்கறிஞர் மூலமாக. 3வது கடமை நீதிமன்றத்திற்கு செலுத்த வேண்டிய கடமை. இந்த 3மே அறத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நான் ஒரு சின்ன ஒரு கதையை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். தெருவிலே ஒரு கீரைக்காரி கீரை விற்று கொண்டு செல்கிறாள். அந்த வாசலில் அமர்ந்த அந்த பெண்மணி அந்த கீரைக்காயை கூப்பிட்டு பேரம் பேசுகிறாள். ஒரு 5-10 நிமிடம் பேரம் நடக்கின்றது. பேரம் நடந்த உடனே அந்த கீரையை வாங்கிவிட்டு அந்த கீரைக்காரியை பற்றி அந்த அம்மா விசாரிக்கின்றார். தன்னுடைய சொந்த கதையிலையும் சோகத்தையும் இந்த அம்மா சொல்லிவிட்டு புறப்பட எத்தனிக்கின்ற பொழுது அந்த அம்மா சொல்கிறார், கொஞ்சம் இரு என்று சொல்லி, காலையிலிருந்து நீ சாப்பிடவில்லை, சாப்பிட்டு விட்டு செல் என்று சொல்கிறார். அவள் சாப்பிட்டு விட்டு சென்ற பிறகு அங்கே அதை பார்த்து கொண்டிருந்த குழந்தை அந்த அம்மாவை தாயிடம் கேட்கிறது, அம்மா 15 நிமிஷமாக நீ அவளை சண்டை போட்டியே, ஒரு கட்டு 10 ரூபான்னு சொன்னதுக்கு 7 ரூபாய்க்கு வாங்கினி, சண்டை போட்டு வாங்கினியே, அப்போ ஏன் சாப்பாடு போட்டேன்னு. அதற்கு அந்த பெண்மணி சொன்னால், தொழில் தர்மம் வேறு, மற்றவர்கள் செய்கின்ற தர்மம் வேறு. அந்த கட்டு கீரைக்கு கொடுக்க வேண்டிய பணம் 7 ரூபாய் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் ஒரு பசியோடு இருக்கின்ற ஒரு பெண்மணி காலையிலிருந்து சாப்பிடவில்லை தெரிந்து கொண்டு நான் அவளுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தால் நான் அவளுக்கு செய்கின்ற தர்மமாகாது. இந்த வித்தியாசத்தை வழக்கறிஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறுபது ஆண்டு காலம் பெரிய ராகவனை பற்றி எல்லாம் சொன்னார்கள். மிகச்சிறந்த வழக்கறிஞர் தொழிலே அவருடைய பெற்றிய பயிற்சி இன்று ஒரு ஆலமரமாக அவருடைய வளர்ச்சி இந்த தொழிலிலே நம் கண்முன்னாக தெரிகிறது. தொழிலே பல சிரமங்கள் வரும். ஆனால் ஒரு மனிதன் அறத்தை நோக்கியே செல்ல வேண்டும். அறுபது ஆண்டு காலம் அவருடைய பணிக்கு அவருடைய துணையார் கூடவே இருந்திருக்கின்றார். பெரும்பாலான காலங்களிலே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்தே வந்த மனிதர். 5 குழந்தைகளில் ஒரு குழந்தை. ஒரு குக்கிராமத்திலே பிறந்து காலார நடந்து சென்று பள்ளிக்கு சென்று படித்து பல சிரமங்களை தாண்டி இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். அறுபது ஆண்டு காலத்தை நம்ம பார்த்தோம்னா அதில்
பல நிகழ்ச்சியில் இருக்கும். லைஃப் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 60 ஆண்டுகள் அவள் பெற்ற செல்வங்கள் பல இருக்கும். செல்வம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான 2 குழந்தைகள், அது ஒரு செல்வம். வள்ளுவன் சொன்ன மாதிரி தம்புள்ளூர் என்பது தம் மக்கள். மக்கள் செல்வம் என்பது ஒரு செல்வம். ஏனென்றால் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக அந்த குழந்தைகளை சமுதாயத்திலே ஒரு சிறந்த மனிதர்களாக உருவாக்க வேண்டியது ஒரு கடமை. இரண்டாவதாக, தன் கூட இருக்கிறவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. நல்ல ஜூனியர்ஸை உருவாக்குறது ஒரு செல்வம். பெற்ற அறிவு ஒரு செல்வம். பொருள் ஒரு செல்வம். இது எல்லாமே ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வர வேண்டியது. அது ஒரு சாதாரண மனிதனுடைய ஒரு நிலைப்பாடு. பிறந்து இறந்து போகின்ற ஒரு மனித குலத்திலே மனிதன் என்ன செய்ய வேண்டும், ஒரு பேசிக்காக என்ன செய்யணும். இறப்பும் பிறப்பும் தவிர்க்க முடியாத ஒன்று. தொல்காப்பியர் அழகாக சொல்வார், கல்யாணம் முடிவிலிருந்து கடைசி வரைக்கும் எப்படி ஒரு சின்ன ஒரு மனிதன் எப்படி இருக்கணும். சாதாரண ஒரு மனிதன் காமம் கடந்த கடைக்கோள் காட்டி, ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற பொழுது ஒரு காதலும் காமமும் கலந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்க வேண்டும். ஏமம் கலந்த மக்களோடு துவன்றி பிறக்கின்ற குழந்தைகளை ஒரு நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும். அறம்புரி சுற்றமொரு கிழவனும் கிழத்தையும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் அதை போல நல்லவர்களாக இருக்க வேண்டும். சிறப்புற பயில்தல் இறத்ததன் பயனே. இதுதான் அது ஆப்ஜெக்ட் ஆஃப் த லைஃப். இதையும் மீறி செல்வம் என்று நம்ம வரப்போ அந்த செல்வம் மற்றவர்களுக்காக பயன்பட வேண்டும். புறநானூற்றில் ஒரு அழகான ஒரு பாடல் அந்த புலவர் சொல்றாரு. மன்னன் ஒரு அரசவையில் ஒரு கேள்வி கேட்குறான். நான் அரசனாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் புலவர்களாக இருக்கிறீர்கள், இங்கே வீரர்கள் இருக்கிறார்கள். இந்த படைப்புடைய ரகசியம் என்னன்னு? அதற்கு அந்த புலவர் சொல்கிறார், இந்த ரகசியம், இந்த படிப்புடைய ரகசியம் நான் உனக்கு பதில் சொல்லவில்லை, என்னோட இந்த இரவை நீ கழித்தால் அந்த பதில் சொல்கிறார். அவன் ஒத்துக்கிட்டான். அது 2 பேரும் அப்படியே காட்டுக்கு போகிறாங்க. காட்டுக்கு போகின்ற பொழுது அங்கே ஒரு வேடன் படுத்திருக்கிறான் நைட்டு ஃபுல்லாக. இவங்க அதை பார்த்துட்டே இருக்காங்க. தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே பார்த்துட்டு ஒரு மான் போகுது. அந்த மானை அடிச்சுட்டு சந்தோஷமாக தூக்கிட்டு போகிறான். அதுக்கு அதை பார்த்து புலவர் சொன்னார், உனக்கு புரிஞ்சுதான்? நான் புரியலன்னா, இதுதான் வாழ்க்கை. நீயும் மனிதன், அவனும் மனிதன். உனக்கும் அடிப்படை உணர்வுகள் உண்டு, அவனுக்கும் அடிப்படை உணர்வுகள் உண்டு. 2 பேரும் ஒன்று. ஆசை, பாசம், அன்பு, காதல், கோபம் எல்லாம் உண்டு. ஆனால் எங்கே தப்பு வருதுன்னா, எல்லாம் தனக்கே ஒன்று நாம் நினைக்கின்ற பொழுது அந்த தவறு வருது. மனிதன் அங்கே மாறுகிறான். அதை சொல்கிறாரு, ஒன்றே புரிஞ்சுக்க, நீ இன்னைக்கு நீ மன்னவனாக இருக்கலாம், நாளை இந்த பதவி உனக்கு போகலாம். நாளை மறுநாள் நீ இறந்த பிறகும் அந்த செல்வங்கள் அப்படியே இருக்கும். அது என்ன ஆப்டிமம் யூஸ் பண்ணுறியோ அதுதான் முக்கியம். ரொம்ப ஒரு அழகான பாடல். தென்கடல் வடாகம் பொதுமெத்தி இன்றி. கடல் எல்லாத்துக்கும் பொதுதான்.
இயற்கை எல்லாத்துக்கும் போது. அதை உன்னை போல மன்னவனுக்கும் அதுதான். வெண்கடி நிழற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் ஞாமம் பசியுமின்றி கடுமாப்பாக்கும் கல்லா ஒருவருக்கும். இப்போ இந்த வேடனை பார்த்தே, அந்த வேடன் இருந்தாலும் கூட அவனுக்கும் பசி உனக்கும் பசி இருக்கு. வாழ்க்கை என்பது ஒரு 2 பேர்த்துக்கு ஒன்று தான். அதில் தரம் வித்தியாசப்படும். உண்பது நாளி உடுப்பது 2. நீ போடுகின்ற நகை வேற மாதிரி இருக்கலாம், ஆடை அனுபவம் இருக்கலாம், அவன் போடுறத விட்டு வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு தகுந்த உடை அதில் மகிழ்ச்சி இருக்கிறான். பிறிதெல்லாம் ஓருக்குமே செல்வத்தின் பயனே பிறர்க்கு ஈதல் துய்ப்போம் எனும் தப்புன பிளவில். தொழில் எந்த தொழில் இருந்தாலும் அதை சுற்றி நம்ம ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதிலே இருக்கிறது தான் சரியான ஒரு செயல். திரு மயில்சாமி அவருடைய 60 ஆண்டு அனுபவம், கண்ணன் தான் சொன்ன மாதிரி அந்த அனுபவம் தான் வாழ்க்கை, அனுபவம் தான் ஆண்டவன், அழகாக சொல்லுவான். அந்த ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இந்த அனுபவத்தை நீங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னார்கள், இன்றைய வழக்கறிஞர் துறையில் இருக்கின்ற வழக்கறிஞர்களில் பெரும்பாலான பேர் உண்மையான வழக்கறிஞர்கள் என்று. அது ஒரு பிரச்சனை தான். திரு நீதியர் கிருபாரன் போன்றவர்கள் எல்லாம் அதை எடுத்து அதை எப்படி மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம எல்லாம் ஒத்துக்கொள்ள விஷயம் என்னவென்றால், கல்லூரியை படித்துவிட்டு வருகின்ற வழக்கறிஞர்கள் 10 பேரிலே கிட்டத்தட்ட 7 பேர் இந்த தொழிலுக்கு தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு நிதர்சனம். இதெல்லாம் மாற்றுவது ஒரு நீதிபதியால் மட்டும் முடியாது, ஒரு வழக்கறிஞரால் மட்டுமே முடியாது. சமுதாயம் மாற்ற வேண்டும். மற்றொன்று சொன்னார்கள், அந்த வழக்குகள்லாம் தேங்கி கிடக்கின்றன. இன்றைக்கு உண்மை என்றவென்றால் கிட்டத்தட்ட 6 கோடி வழக்குகள் தேங்கியிருக்கின்றன. 6 கோடி வழக்குகளுக்கு ஒரு கோடி வழக்குகள் இப்போது வந்து கொண்ட வழக்குகள் என்று எடுத்துக்கொண்டாலும் 5 கோடி வழக்குகள் பழைய வழக்குகள் எடுத்துக்கலாம். இதற்கு காரணம் என்று ஒருவரையும் தனிப்பட்டு குறிப்பிட முடியாது. நீதிபதிகள் காரணமாக இருக்கலாம், வழக்கறிஞர்கள் காரணமாக இருக்கலாம், அரசும் காரணமாக இருக்கலாம். ஆக அனைவரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை. வழக்குகள் பெருக வேண்டும். பொதுவாக உரிமையல் வழக்குகள் பெருக வேண்டும், குற்றையர் வழக்குகள் குறைய வேண்டும். அதாவது ஒரு நல்ல சமுதாயத்தினுடைய ஒரு கோட்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலை உருவாவதற்கு நம்ம எல்லாமே அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். நான் இந்த விஷயத்தில் பலமுறை நான் தலைமை நீதிபதிகளோடும் பலமுறை பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த மாபெரும் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று. நான் அதிகம் பேச விரும்பவில்லை. திரு மயில்சாமி அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர் பணியை மிகுந்த முனைப்புடன் தொடர்ந்து மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே, மற்றவர்களுக்கு பகிர்கின்ற வகையிலே செயல்படுத்த வேண்டும். மற்ற எல்லாரும் சொன்னார்கள், வழக்கறிஞருக்கு வயது என்பது ஒரு பொருட்டல்ல என்று. அவர் தன் பணி மேல்மேலும் சிறக்கும் வகையிலே செயல்பட வேண்டும். பல சிறந்த இளம் வழக்கறிஞரை உருவாக்க வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது போல அவர் தனது 100ஆண்டு விழாவை மிகச்சிறந்த விழாவாக அவருடைய சார்ந்தவர்கள் எல்லாம் எடுத்து அவரை பாராட்ட வேண்டும். அந்த விழாவுக்கும் என்னையும் அழைக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.